எல்லோருக்கும் கருணை வணக்கம். வாழ்க வளமுடன். குருமார்களை மானசீகமாக வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி 5 வகையான முறையில் இறைவனை வழிபட்ட முறைகள். இன்றைய வரைக்கும் அப்படிதான் வழிபட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது காட்டுவாசியிலேருந்து, அதாவது காட்டுவாசி சாமி கும்பிட்ட முறை, மனிதன் சாமி கும்பிடும் முறை, புலவன் சாமி கும்பிடும் முறை, ஞானி சாமி கும்பிடும் முறை, சித்தரிசிகள் சாமி கும்பிடும் முறை. காட்டுவாசி சாமி கும்பிடுறதுன்னா மிருகத்தை கொன்று தான் என்ன சாப்பிடுவாங்களோ அதே மது மாமிசம் மிருகத்தை கொண்டு அதை வச்சு அந்த வழிபாடு செய்வாங்க. நரபலி கொடுக்கறது, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை நரபலி கொடுத்து கொடூரமான முறையில் அறியாமையில் சாமி கும்பிட்ட காலம் அது. அறிவு வளர்ச்சி இல்லாத, போதிய அறிவு வளர்ச்சி இல்லாத காலம். இப்போ அந்த பரிணாமத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து மனிதன் சாமி கும்பிடும் முறை. மனிதன் சாமி கும்பிடும் முறை என்னன்னா, துணி, நம்ம வச்சிருக்க அங்கவஸ்திரம், பட்டு, பழம், காய்கறி இதெல்லாம் வச்சு, அதே மாதிரி பொன் பொருள், தங்கத்தை போடுறது, அந்த யாகத்தில் சித்த வைத்தியத்தை, அதாவது சித்த வைத்திய பொடி, மற்ற காய்கனி எல்லாத்தையும் போட்டு யாகம் செய்கிறது, புனித குளத்தில் நீராடுறது அப்படின்ட்டு வரிசையாக விரிகிறது. இது பார்த்தீங்கன்னா மனிதன் சாமி கும்பிடும் முறை. அந்த யாகத்தில் பண்டைய இதில் குழந்தைகளையும் குதிரை, ஆடு, மாடு இதெல்லாம் போட்டு வழிபட்ட இருந்தது போய் இப்போ பார்த்தீங்கன்னா அதை சித்தர்கள் கொஞ்சம் மாற்றினாங்க. இந்த மாதிரி யாகத்திலையும் புனித நீராடுறதுலையும் மாற்றுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புலவர் சாமி கும்பிடுற முறை. புலவர் சாமி கும்பிடுற முறையில் அவங்க திருவாசகம், திருப்புகழ் மாதிரி கவிதை எழுதி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனை பக்தியில பாடுறது. அவங்க இறைவனை அப்படி சேவிச்சு அதில் ஒரு நிறைவை பார்க்க இருப்பாங்க. அது புலவர் தான் பாடலை ஏற்றி தருமி போல, உதாரணத்துக்கு திருவிளையாடல் தருமி போல செய்யுள் ஏற்றி இறைவனை வழிபடுற முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானி சாமி கும்பிடுற முறை. இந்த ஞானி பார்த்தீங்கன்னா நீன்னு இறைவனை உணர்ந்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு உடல் சிவம், மனம் சிவாயிருக்காது. உயிர் மட்டும்தான் சிவமாயிருக்கும். அதுக்குள்ளே அவங்க காலம் முடிஞ்சிடும். மலைகள்லையோ குகைகள்லையோ அல்லது மக்களோட மக்களாக இருந்து மறைஞ்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தரிசிகள் சாமி கும்பிடுற முறை. இதுதான் உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுல தான் மார்க்கங்கள் தோன்றியது. இதுல தான் ஆசன முறைகளும் தெய்வ வழிபாடும் முறையா தோன்றுறது. அப்படி பார்க்கையில இப்போ பார்த்தீங்கன்னா உணர்றவங்க எல்லாமே, ஞானடைகிற எல்லாமே சித்தர்கள் தானே. ஆனா ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அவங்கள மட்டும் 18 சித்தர்கள்ல அவங்கள மட்டும் சித்தர்கள்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு சித்தரிசி அப்படின்னா, சித்தர்னா தென்னாட்டில் சொல்றது, சித்த ரிஷிகள் அப்படின்னா வடநாட்டில் சொல்றது. அதாவது ரிஷின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு முதல்ல 5 விதமானது தெரியும். என்னன்னா, இறைவனை உணர்ந்திருப்பாங்க, வானியலும் ஜோதிடம் தெரியும், சித்த வைத்தியத்தை பற்றிய அறிவு தெரியும், பொலிட்டிக்கல் அதாவது அரசியலை பற்றிய அறிவு, சமுதாயத்தை பற்றிய அறிவு, விஞ்ஞான அறிவு அனைத்துமே தெரிஞ்சவங்க அவங்க. இப்போ 64 கலைகளை நுண்பால் நுழல் புலன்ல யூகிச்சு அதை உணர்ந்து விடை சொல்லக்கூடியவங்க. அப்படி பார்க்கும்போது அப்பேற்பட்ட இந்த கலையை உலகத்துக்கு மிகப்பெரிய யோக கலையையும் மார்க்கங்களையும் இவங்க தான் மக்களுக்கு கீழே இறங்கி சொல்லி கொடுத்தவங்க. இது இப்போ கடந்த காணொலியில் பார்த்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் மேலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சித்தரிசிகள் உடல் சுத்த வெளியாயிரும், மன சுத்த வெளியாயிரும், உயிர் சுத்த வெளியாயிரும். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது ஆனால் நம்ம சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்த இதில் கவனிக்கணும். என்னன்னா, இந்த பீயிங் ஸ்டேஜ் தான் இன்ஃபினிட்டி. மனித மூளையும் இன்ஃபினிட்டி, இறைவனும் இன்ஃபினிட்டி. அப்படி பார்க்கும்போது இந்த வாழ்க்கை முறையில அனைத்து விதமான வழிபாடு முறைகள்லையும் பரிணாமத்தை கணக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் பார்க்கும்போது அண்மையில நவீன மகான், அதாவது காடு ஓடி திரிந்து, உண்ணா நோன்பு இருந்து, உடம்போடு முடிவளர்த்து, பெற்றவர் கடமை மறந்து, மனையாளின் பாவம் சுமந்து திரிந்த மனித கூடு, பற்று கொண்டவனுக்கு பாவம் பசுமாடு, தன் கையே திருவோடு என்ன அந்த துறவரத்துல மூழ்கி இருந்த மனிதன்
நெசவழி தெரியாத மனிதனுக்கு ஒரு நெசவாளி வந்தார், 19 சித்தர். அதாவது 19வது சித்தர் என்று அழைக்கப்படும் பாமரர்களின் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி வந்தாங்க. அவங்க வந்த பிறகு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய புரட்சியே இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு, 2021ல். அப்படி பார்க்கும்போது அதாவது அகத்தை ஆய்வு செய்து மனதை பற்றி அகத்தாய்வும், உடற்பயிற்சி உடலுக்கும், காயக்கல்ப பயிற்சி உயிருக்கும் என்று முழுமை பேருக்கு துரியாயுதம் என்றும் ஞானத்தை பற்றிய ஒரு பெரிய விரிவாக்க புரட்சியை உண்டு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கையில இந்த வரிசையில இறைவன்கிறது பொதுவாக இன்ஃபினிட்டியில், அதாவது விவேகானந்தர் ஐயாவிலேருந்து பெரிய மகான்கள் ஞானிகள் சொல்றதுலேருந்து என்னன்னா, வருவார்கள், வந்து கொண்டே இருக்கும் மார்க்கம். அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் எக்காலத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா விதமான தோற்ற பொருட்கள் ஆராய்ச்சியிலையும் மனிதனோட இறுதி பரிமாணத்துல மார்க்கங்கள் மட்டும் அவருக்கு வழிபடும் முறை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அது வேறு வேறு அந்தந்த காலகட்ட அறிவாட்சி நடக்கும். அப்படி நடக்கையில இந்த ஒரு மார்க்க முறைய உலகத்துக்கு மனிதர்களுக்காக மகான்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, மகான்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது இப்போ அண்மையில தாடி ஐயா அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், இந்த வரிசையில வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி, இங்க பாத்தீங்கன்னா வடக்கேந்து பாபாஜி, லகர மகரிஷி, யோகானந்தர், இந்த வரிசை இங்க பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர், அந்த வழியில பாத்தீங்கன்னா அத்வைதத்தை, அப்படியே இந்த ராமானுஜர் அப்படின்ட்டு சைவம், வைணவம், கௌமார மார்க்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேது பிரபஞ்ச சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்கரத்தை அடிப்படையில அதாவது டேவிட் சாலமன்ட்டு வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆஸ்திரேலியா கொடி, நியூசிலாந்து கொடியெல்லாம் பார்க்கலாம், இல்லை பாகிஸ்தான் வண்ண கொடி எல்லாத்துலேயும் ஏன் அந்த சார் வருது நிறைய அப்படின்னா, அன்னிபெசன்ட் அம்மையார் அண்மையில் தெசபசிக்கல் சொசைட்டி, அதே மாதிரி மகாத்மா காந்தி ஏன் இதை கொண்டு வந்தாங்க, அப்படி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க இது ஒரு ராகு கேதுன்னு, அதாவது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம்னு 6 நட்சத்திர தொகுதி, இது பெரிய கான்செப்ட் இருந்தாலும் சொல்றோம். 6 நட்சத்திர தொகுதியை அடிப்படையில் வச்சு 21 நட்சத்திர மண்டலத்தை ஆண்டு அது ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்தை பெறறதுக்காக ராகுகேது சக்கரத்தை வச்சு இந்த உலகத்தை சாதிக்கிறதுக்காக சித்தரிசிகள் உடல் சிவம், மனம் சிவம், உயிர் சிவம் ஆகிறதுக்காக, உடல் சுத்தவழித்தன்மை, மனம் சுத்தவழித்தன்மை, உயிர் சுத்தவழித்தன்மை அடையிறதுக்காக இந்த முறையை கொண்டு வந்தாங்க. இது எல்லா மார்க்க முறையிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதை பற்றின தியானமும் பக்தி ஞானம் கருணை வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கல அண்மையில தாடி ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்துக்கு அவர்கள் சீடரான விஞ்ஞான சித்தர் மாணவர்களுக்கு சொல்லி சென்றிருக்காங்க. என் கடந்த பிறகும் இந்த இது சித்தரிசிகளால் உருவாக்க அதாவது சாய்ச்சிய நிலையில் உள்ளது. இது கும்பகோணத்தில் அவங்க உணர்ந்து இந்த ஒரு மார்க்கத்தை, அதாவது பக்தி ஞானம் கருணைன்னு ஒன்று உருவாக்க சொல்றாங்க. பக்தியில கோள்களை வச்சு வழிபடுறது, அதுல சுதர்சன சக்கரத்துல வச்சு அதுல பணிவு கருணை அந்த செயல் விளைவு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்றது. அதே மாதிரி ஞானத்துல வேதாத்திரி மகரிஷியோட பிரம்ம ஞானம் மட்டும் வச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு போறது. அதே மாதிரி கருணையில அன்னதானம் மற்றும் சித்த வைத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு போறது. அதுல ஜோதிட கலையும் இருக்கும். அப்பேற்பட்ட மார்க்கம் மிக விரைவில் உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. உலக நன்மைக்காக எல்லாமே ஒரே ஆன்மீக பரம்பரை தான், எல்லாமே ஒரே இயக்கங்கள் தான். ஆனால் இறைவன் இன்ஃபினிட்டி ஆனால் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஷாப்பிங் மால்ல இப்போ எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நகை ஒரு இடத்துலையும், துணிமணிகள் எல்லாம் ஒரு இடத்துலையும், மெட்டீரியல்லாம் மற்ற மெட்டீரியல்லாம் வேற இடத்துலையும் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மால்ல கிடைக்கும். அதே மாதிரி சித்தரிசிகளால் ஒரே இடத்துல பக்தி ஞானம் கருணை எல்லாம் வரணும், அதுல வழிபாடு முறை வரணும் அப்படின்ட்டு இது இறைவனின் ஆணையின் சித்தரிசியால் வடிவமைக்கப்பட்டது. அதுதான் இந்த பக்தி ஞானம் கருணை உலக பொதுமார்க்கம். இது வந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து மக்களும் ஆன்மாவை உணர்ந்து, ஏன்னா ஆன்மாவை உணர்வதுதான் ஆன்மீகம், எல்லா வகையிலும் இறைவனை உணர்ந்து அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை சித்தரிசிகள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.